நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வாசம் ததோ ஜெயம் உதீரயேது இதிகாச புராணாப்யாம் வேதம் சௌபபிரம்மயேது விபேத் கல்பஸ்ருத்தாத் வேதகாம் ஆமயம் பிரதர்ஷ்யதி சம்யஞாயகலாபேன மகதா பாரதேன ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்ரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமஹ. இந்த நிகழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் KGB அறிவழகனின் இனிய வாழ்த்துக்கள். இந்திய திருநாட்டின் இரு கண்களாக பாவிக்கப்படும் இதிகாசங்களான ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இவற்றிலிருந்து இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நமது முன்னோர்கள் நமக்காக, நமது நன்மைக்காக, நமது தேவைகளுக்காக நம்மீது அன்பு கொண்டு பரிவு கொண்டு இயற்றிய இதிகாசங்கள் புராணங்களிலிருந்தும் சில முத்துக்களை அனுபவிக்க உள்ளோம். நமது முன்னோர்கள் இதிகாசங்களை மட்டுமல்ல, புராணங்களை மட்டுமல்ல, உபனிஷத்துக்களையும் இயற்றியுள்ளார்கள். 4 வேதங்கள் என்று நாம் அறிந்தவை, இவற்றை துவாபர யுகத்திலே அதற்கு முன்னே ஒன்றாக இருந்த வேதத்தை 4 வேதங்களாக ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதமாக பிரித்தவர் வேத வியாசர் ஆவார் என்பது நாம் அறிந்த செய்தியாகும். அதே வேத வியாசர் 5வது வேதமாக கருதப்படும் மகாபாரதத்தை இயற்றினார். 18 பர்வங்களோடு கூடிய 1,25,000 ஸ்லோகங்களையும் கொண்ட ஒரு இதிகாசமாகும். வேதங்களில் கூறப்பட்ட தத்துவங்களையும் கருத்துக்களையும் நடைமுறைப்படுத்தி காட்ட உருவாக்கப்பட்ட புராண தொகுப்பே இதிகாசங்களாகும். இதில் வரும் பாத்திரங்களை, வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை வாழ்வியலில் வடித்து காட்டிய பாத்திரங்களாக இன்றைக்கும் திகழ்கின்றன என்றால் அது மிகையாகாது.